அமெரிக்க அதிபர் வேட்பாளர்களுக்கு இடையிலான மூன்றாவது மற்றும் கடைசி விவாத நிகழ்ச்சி முடிந்திருக்கும் நிலையில் இதுகுறித்து அமெரிக்க இந்தியரான உமா ரகு நமது செய்தியாளர் ராதா ரகுநாதனிடம் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை பார்க்கலாம். முதலேருந்தே ஹிலரி எப்போவுமே ஒரு பிரசிடென்ஷியல் டெம்பர்மெண்ட்டோட அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. எப்படி ஒரு ஒரு ஸ்டேஜில் இவ்வளோ பேர் பார்க்குறதுக்கு எப்படி பேசணுமோ அதுக்காக அவங்க ப்ரொஃபஷ்னலாக பேசிகிட்டு இருப்பாங்க. வெறும் டொனால்ட் ட்ரம்ப் அதை அந்த டெம்பர்மெண்ட் அவர் அப்பப்போ லூஸ் பண்ணிடுவார். ஃபஸ்ட்டு டிபேட்டில் அதுதான் ஆச்சு. அவர் அந்த ஸ்டேஜுக்குன்னு இருக்கிற நாகரிகத்தை மெயின்டைன் பண்ணலங்கிறது என்னோடய ஒப்பீனியன். செகண்டில் அவர் நல்லாவே பேச ஆரம்பித்தார், ரிப்ளைஸ்லாம் நல்லா கொடுக்க ஆரம்பித்தார். பட் அப்போ அந்த விமன்ஸ் ஸ்கேண்டல் இஷ்யூ ரொம்ப பெரிய விஷயமா இருந்ததுனால ஒரு லெவலுக்கு அப்புறம் அவரும் அந்த டெம்பர்மெண்ட்டை விட்டுறாரு. பட் தேர்டில் ஐ வுட் சே லைக் ஃபர்ஸ்ட் 30 minutes he was okay answering everything. அப்புறம் ஸ்லோவாக அந்த டெம்பர்மெண்ட் லூஸ் பண்ணுற கெப்பாசிட்டி அவருக்கு போயிடுது. இந்த விவாதத்தில் முக்கியமாக பேசப்பட்ட இஷ்யூஸ் அண்ட் பாலிசி பற்றிய விஷயங்கள் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆமாம், இது அந்த ஃபஸ்ட்டுலேருந்தே அந்த பேசிகிட்டு இருக்கிறது என்னென்னா, ஃபஸ்ட்டு அந்த இன்கம் டேக்ஸ் ரைஸ் பண்ணுறதை பற்றி ஹிலரி அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. நான் ரிச் பீப்புளுக்கு தான் இன்க்ரீஸ் பண்ணுவேன்னு சொல்லி, வேற டொனால்ட் ட்ரம்ப் ரிச் பீப்புளுக்கு இன்க்ரீஸ் பண்ணினா நம்ம கண்ட்ரிக்கு வர ரெவென்யூ ரொம்ப ரெடியூஸ் ஆகுது, ஏன்னா அவங்க மூவ் அவுட் பண்ணிடுறாங்கன்ற மாதிரி. இவங்க ஹிலரியோடது எப்படி வாக்குவாதம் இருக்குன்னா, அப்போ தான் மிடில் கிளாஸ் லோவர் கிளாஸுக்கெல்லாம் இன்கம் கொஞ்சம் வேஜஸை நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும். அப்புறம் அவங்களுக்கு அந்த ப்ராமிசஸ்லாம் கொடுத்துருக்காங்க, ஃப்ரீ காலேஜ் அந்த லோ இன்கம் பீப்புளுக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்கறதுனால. ஸோ இன்கம் டேக்ஸ் பற்றி ஒன்று போயிட்டுருக்கு. அதனால் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிடும். அப்புறம் இந்த டீபோர்ட் பண்ணுறது, இந்த பார்டர் கிட்ட இருக்கிற பீப்புள் எல்லாம், பட் ஷீ இஸ் டெல்லிங் அந்த வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணுறவங்கள டீபோர்ட் பண்ணுறது இட்ஸ் அட்வைசபிள். இட்ஸ் நாட் லைக் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாரையும்லாம் நம்ம போய் டீபோர்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஆல்ரெடி இமிக்ரேட் ஆகிட்டாங்க. ஸோ நம்ம கண்ட்ரி அந்த மாதிரி இல்லை, நம்ம அது ஸ்லோவாக தான் பண்ணணும்னு இவங்க ஒப்பீனியன் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்புறம் விமன் அபார்ஷன், அது ஹிலரியோடது பாயிண்ட் என்னென்னா, விமன் அபார்ஷனுங்கிறது அவங்கவுங்களோட பர்சனல் ஒப்பீனியன், இட் கேனாட் பி டிட்டர்மைன் பை த கவர்மெண்ட்டுங்கிறது ஹிலரியோட வாக்குவாதம். பட் அவர் அந்த ஓல்டு கன்வென்ஷன்லேயே இருக்கார்.